ஈசா நபியுடைய வருகையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய கோட்பாடு என்ன? எதற்காக அவர்கள் இரண்டாவது தடவை வருவார்கள்? இன்னும் அல்லாஹ் ஈசா நபியை உயிருடன் வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, சிலர் கேட்டிருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார்கள்? அதில் என்ன மறைக்கப்பட்ட விடயம் இருக்குது? இதை பற்றி பேசுங்க என்று சொன்னதின் காரணமாக இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விடயத்தை நாம் பார்க்கிறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீஸ் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹுடைய வேதம். இந்த குர்ஆனுக்கு விரிவுரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வார்த்தைகள் இருக்கிறது. இதுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். இரண்டும் சேர்ந்தது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நாம் நம்முடைய இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த குர்ஆன் ஹதீஸ் கட்டாயம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நாங்கள் செய்ய போனால் நாம் இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்த குற்றத்துக்கு ஆளாகுவோம். அதனால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதை எடுத்து நடப்பது தான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. முவத்தாவுடைய ரிவாயத் வருது, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்திலே நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டு விடயத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொன்னாங்க என்ன? கிதாபுல்லாஹ், முதலாவது அல்லாஹுடைய வேதம், இரண்டாவது சுன்னத்து நபியிஹி, அல்லாஹுடைய நபியின் வழிமுறை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் காலமெல்லாம் நாம் வழி தவற மாட்டோம். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விடயத்தில் குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது, ஹதீஸில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இதை மட்டும் தான் நாங்கள் நம்புவோம், இதைத்தான் நாங்கள் ஏற்று நடப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தால் பல தலைப்புகளில் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தலைப்புல தெளிவாக பேசுவோம். இந்த பதிவுல முக்கியமான 3 விடயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முடிவு என்ன? அவர்கள் இறைவனுடைய மகனா அல்லது இறைவனுடைய தூதரா என்ற விஷயத்தை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களா அல்லது இல்லையா, வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டார்களா என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். மூன்றாவது, இரண்டாவது வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து மீண்டும் இறங்குவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, எதற்காக அவர்கள் இறங்குவார்கள் என்ற காரணத்தையும் இந்த பதிவுல தெளிவாக பார்ப்போம். முதலாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகனா அல்லது அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதரா என்று பார்த்தால், கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய மத கோட்பாடு என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய மகன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய கோட்பாடு. இதை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. சூரா தௌபாவிலே அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறியது போல் கிறிஸ்தவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சூரத்துன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 171 அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனான மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மெசஞ்சர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர்,
பின்னால் அல்லாஹ் அவர்களை தூதராக ஆக்கி புனித இஞ்சில் வேதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான். அதைத்தான் கிறிஸ்தவ சகோதரர்கள் தற்பொழுது பைபிள் என்று கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதாகவும் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இஸ்லாமிய கோட்பாடை அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு சொன்ன விடயத்தையும் அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்துகளில் குறிப்பிடுகிறான். சூரா மாஇதா அத்தியாயம் 5 வசனம் 72 இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம் வகாலல் المسيح يا بني إسرائيل اعبدوا الله ربي وربكم إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் என்று யார் கூறினார்களோ அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அடியில் அல்லாஹ் கூறுகிறான், வகாலல் மஸீஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்ன? யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களே, உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இரட்சகனாகிய உங்களுடைய இரட்சகனாகிய அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயத்தையும் அல்லாஹ் கூறுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதர் என்பது இந்த ஆயத்தின் மூலமாகவும் ஊர்ஜிதமாகிறது. சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறுகிறார்கள்? இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விடுகிறாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன் நார், சுவர்க்கத்தை அல்லாஹ் அவர் மீது ஹராமாக்கி விட்டான், அவர் போகக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தைகளை கூறுகிறான். இந்த ஆயத்துகளை வைத்து தான் நம்முடைய கோட்பாடு என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய மகன் கிடையாது, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களா அல்லது படாமல், சிலுவையில் அறையப்படாமல் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்களா என்று பார்த்தால் இஸ்லாமிய கோட்பாடு என்ன? குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 157 இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிய லஹும். குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அந்த யூதர்கள் ஈசா நபியை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் சுப்பிஹலஹும், அவர்களுக்காக ஒரு ஒப்புமை ஆக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, அவனைத்தான் அந்த யூதர்கள் கொலை செய்து சிலுவையில் அறைந்தார்கள் என்பதாக குர்ஆன் இதை உண்மைப்படுத்துகிறது. அந்த ஆயத்துடைய இறுதியில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக ஈசா நபியை அந்த யூதர்கள் கொலை செய்யவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். கொலை செய்யாவிட்டால் என்ன நடந்தது? அதே சூரத்து நிசா அத்தியாயம் 5 வசனம் 158 இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. பர்ரஃபஅஹுல்லாஹு இலை, மாற்றமாக அல்லாஹ் ஈசா நபியை தன் புறம் உயர்த்தி கொண்டான், அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா நபியை வானலோகத்துக்கு உயர்த்தி விட்டான். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக யாத்திரை செய்த பொழுது இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் கண்டார்கள். இரண்டாவது வானத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, கிறிஸ்தவ மதத்துடைய கோட்பாடு அவர் கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு அவர் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் இஸ்லாமிய கோட்பாடு என்ன? இஸ்லாம் என்ன கூறுகிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை, அல்லாஹ் உயிருடன் வானலோகத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி கொண்டான். மூன்றாவது விடயம் என்ன? இரண்டாவது தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலிருந்து வருவார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை உண்மையா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இதை உண்மைப்படுத்துகிறது. இஸ்லாம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ சகோதரர்களும் இதை உண்மைப்படுத்துகிறார்கள்.
அவர்கள் வணங்கக்கூடிய அந்த ஜீசஸ் மீண்டும் வருவார், அவருடைய வருகை நிகழும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்லாமியர்களான நாங்களும் ஈசா நபி, அல்லாஹுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது தடவை வானலோகத்திலிருந்து இறங்குவார்கள். அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கொலை செய்வார்கள் என்பதாக இஸ்லாம் இதை உண்மைப்படுத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை எந்த அளவுக்கு உறுதி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸ்களை இதை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஹுதைஃபத் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருந்தோம். நபி அவர்கள் வந்து கேட்டார்கள், என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? நாம் சொன்னோம், நذ்குரு ஸாஆ, மறுமை நாள், அந்த கியாமத்துடைய நாளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லன் தகூம ஹத்தா தரௌ கப்லஹா 10 ஆயாத், அந்த மறுமை நாள் நிகழாது, அதற்கு முன்னால் 10 அடையாளங்கள் நிகழ்ந்தே தவிர என்று கூறினார்கள். 10 அடையாளங்கள் நடந்ததற்கு பிறகுதான் அந்த மறுமை நாள் நிகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறுமை நாளுடைய பெரும் 10 அடையாளங்களை ஓர்டராக சொன்னார்கள். அதில் ஒரு அடையாளம் தான் நுசூலு ஈஸா இப்னு மர்யம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலிருந்து இறங்குதல் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உறுதியாக சொன்னாங்கடா, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லயூஷிகன்ன அயன்ஸில ஃபீக்கும் இப்னு மர்யம் ஹகமன் அத்லன் ஃபயுகஸ்ஸிரு ஸலீப வயக்துலுல் ஹின்ஸீர். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள் மத்தியில் இறங்கக்கூடிய காலம் மிக நெருங்கிவிட்டது. அவர் நீதமான ஒரு ஞானியாக இருப்பார். அது மட்டுமல்லாமல் சிலுவைகளை உடைத்தெறிவார், பன்றிகளை கொலை செய்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். திர்மிதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இறங்குவார்கள் என்பதையும் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திமஷ்க், அதாவது சிரியாவுடைய டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய அல் மஸ்ஜித் அல் உமவி, உமையாக்களுடைய முக்கியமான மஸ்ஜித், இதிலே வெள்ளை நிறத்தில் மினாரா இருக்கிறது. இந்த மினாராவில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலாயிகாமார், 2 வானவர்களுடைய உதவியுடன் அவ்வாறு இறங்குவார்கள். அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாயம் போடப்பட்ட ஆடையாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இதா ரஸஹு, தன்னுடைய தலையை குனித்தால் அவ்வாறே நீர் சொட்டுக்கள் முகத்திலிருந்து அப்படியே கொட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முகத்தை தூக்கி பார்த்தால் முத்துக்கள் மின்னுவது போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் மின்னும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய இடம் சிரியாவுடைய டெமஸ்கஸ். இந்த டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய அல் மஸ்ஜித் அல் உமவி என்ற பள்ளிவாயிலில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாரா, இந்த இடத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த ஹதீஸுடைய தொடர்ல சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காற்றை சுவாசிக்கக்கூடிய அனைத்து நிராகரிப்பாளர்களும் மரணித்து விடுவார்கள் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதற்காக வானத்திலிருந்து இறங்குவார்கள்? கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலுடைய கதையை முடிப்பதற்காக, அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜாலுடைய அந்த மாயாஜாலங்களுக்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குவான். கண்ணியமானவர்களே, முஸ்னத்ல வரக்கூடிய ரிவாயத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தொழுகை நேரமாகிவிடும், இகாமத் சொல்லப்படும் தொழுகைக்காக வேண்டி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பதற்காக முன்னே செல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் அப்படியே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்காகி சல்லிபினா, எங்களுக்கு தொழுவையுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள். நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும், நீங்கள் தான் தற்பொழுது முஸ்லிம்களுடைய
தலைவராக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை முற்படுத்துவார்கள். அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸை சொன்னாங்க. திர்மிதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இப்னு ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்துலு இப்னு மரியம் அத்-தஜ்ஜால பிபாபில் லுத். பாபுல் லுத் என்ற இடத்தில் தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவம்சம் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலுடைய மாயாஜாலங்கள் தெரியும். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய அந்த பதிவுகளில் அதை பற்றி நான் தெளிவாக பேசுவேன். தஜ்ஜால் அவன் எந்த அளவுக்கு மாயாஜாலம் செய்தாலும் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தஜ்ஜால் கண்டு விட்டால் யதூபு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரில் உப்பு கட்டியை போட்டால் எப்படி அது கரைந்து விடுமோ இது போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் இவன் கரைய ஆரம்பித்து விடுவான். இவனுடைய சக்தி எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிறகு ஓடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டி கொண்டு சென்று கடைசியாக பாபுல் லுத் என்ற இடத்தில் இவனுடைய கதையை முடிப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பாபுல் லுத் தற்பொழுது எந்த இடம் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவை தான் அரபியில் பாபுல் லுத் என்று கூறுவார்கள். டெல் அவீவ் இஸ்ரேலுடைய தலைநகரம். இந்த டெல் அவீவ்ல வைத்து தான் தஜ்ஜாலை, அந்தி கிறிஸ்துவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவம்சம் செய்வார்கள். அவனுடைய கதையை முடிப்பார்கள். அந்த பாபுல் லுத் என்ற இடத்தில் தற்பொழுது இஸ்ரேலுடைய ஏர்போர்ட் இருப்பதாக ரிப்போர்ட்டுகள் சொல்லப்படுது. ஆகவே இஸ்லாமிய கோட்பாடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்த்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பல விடயங்கள் இருக்கிறது. அதை தெளிவாக ஒவ்வொரு பதிவில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மக்களுக்கும் நேர்வழியை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.